ஹலோ. ஹலோ. பிரதர் வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்க? ஃபைனுங்க. ரொம்ப சந்தோஷம் உங்கள்ட்ட பேசுறதுங்க. ஏன்னா, இன்னைக்கு 28/4/2026 ஏப்ரல் ஆம். மாசம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பேசிட்டு இருக்கோம் ஈவினிங்கு. ஆமா சார். உண்மையாவே ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, இன்னைக்கு உங்களுக்கு நோஃபப் ஜர்னில இந்த ஆன்லைன் கிளாஸ் மூலமா உங்களுக்கு 90ஆம் நாள் நடந்துட்டு இருக்கு. 90 டேங்கிறது இன்னைக்கு போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஆமா சார். ஸோ 90 நாட்களுக்கு முன்னாடி நீங்க வேற, இப்போ நீங்க வேற. அந்த ஒரு விஷயம்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா? எஸ் சார். கண்டிப்பா சார். ஓகே. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நோஃபப் ஜர்னிய ஃபாலோ பண்றதுங்கிறதே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். அதுவும் சோலோவா ஃபாலோ பண்ணும்போது கிடைக்காத பெனிஃபிட்டு, சோலோவா ஃபாலோ பண்ணும்போது அந்த டேக்கிள் பண்ற ஒரு விஷயங்கிறது தெரியாம வந்துட்டு ஃபாலோ பண்றது அதெல்லாம் இல்லாம, கிளாஸ் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஃபாலோ பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏனென்றால், இதுக்கு முன்னாடி நீங்க ஜர்னி வந்து இந்த கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவலா ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, ட்ரை பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஆனால், அப்படி இண்டிவிஜுவலா வந்து ட்ரை பண்ணும்போது, அங்க சில விஷயங்கள்ல நீங்க என்ன பண்ணியிருக்கலாம், பெனிஃபிட் இல்லையேன்னு சொல்லிட்டு தோத்துருக்கலாம். இல்ல நார்மலாவே ரிலாப்ஸ் ஆயிருக்கலாம். ஜர்னிய வந்து கன்டின்யூ பண்ண முடியாம திருப்பி திருப்பி வந்து தோத்து போயிருக்கலாம். பட் அப்படிலாம் இல்லாம, கிளாஸ்ல ஜாயின் பண்ண பிறகு எக்ஸாம் வந்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, தொடர்ந்து வந்துட்டு அப்படியே 3 மாசம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஆமா சார். ஸோ, இந்த 3 மாத காலம் உங்க லைஃப்ல நீங்க சந்திச்ச புது விஷயங்கள், அதாவது இங்க பெனிஃபிட்ஸு, சேஞ்சஸு அப்படின்றத விட, ஜர்னி ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஒரு பெர்சனுக்கும் தன் வாழ்க்கையில வந்து ஒரு புது விஷயம் நடக்கும். ஆமா சார். அது எல்லா வகையிலும் மேட்ச் ஆகும். ஸோ, இந்த 3 மாத காலம் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது எப்படி இருந்துச்சு? நீங்க சந்திச்ச உங்க ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த விஷயங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க பிரதர். ஓகே சார். ம். ஆக்சுவலா நான் வந்து ஜேர்னி ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி வந்து ஆ, வேலை நம்மளால ஒரு வேலை புதுசா கத்துக்கிட முடியாது. ம். இப்போ வந்து என்னன்னா, நான் வந்து முதல்ல அந்த ஜர்னி ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடியே நான் வந்து எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ம். அசிஸ்டண்டா, அதாவது எடுத்து கொடுக்குற வேலை. ம். எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே தெரியாது. இந்த நாலேஜே இருக்காது. அந்த எலக்ட்ரீஷியன் எப்படி இது பண்ணணும், ம். கரண்ட் எப்படி இது பண்ணணும், கனெக்ஷன் கொடுக்கணும், அந்த எதுவுமே தெரியாது. ம். இந்த இது 90 நாள் இருந்தேன்ல. ம். இப்ப சடனா எனக்கு வந்து நானா போய் ஒரு இடத்துல தனியா போய் வேலை பார்க்க முடியுது சார். சூப்பருங்க. ம். அது வந்து என்னால பிலீவ் பண்ணவே முடியல. நான் தானா இது ம். அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ம். அது வந்து சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அது வந்து அந்த எப்படி சொல்றது, இவ்வளவு நாள் நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு கிடைக்கும் கிடைக்கும்னு ஏங்கி தவிச்சிருக்கேன். ஆனா ம். இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த 90 நாள்ல எனக்கு நல்லாவே எந்த ஒரு எஃபெக்ட்னு இல்ல. ம். அந்த பிரபஞ்சமும் நமக்குன்னு நான் ஒண்ணு சொல்லி கேக்குறேன். அது தானா எனக்கு கிடைச்சிருக்கு சார். ரொம்ப சூப்பருங்க. தேங்க்ஸ் ம். சார். ம். வேற இப்போ ரிலேட்டிவ் கிட்ட எல்லாம் நான் வந்து முதல்ல அட்டாச்மெண்டா இருக்க மாட்டேன் சார். ம். இப்போ வந்து நான் வந்து ரிலேட்டிவ் கிட்ட எல்லாம் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேன். ம். ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ம். இப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, ம். ஓவர் திங்க் பண்ணி ஒவ்வொருத்தவங்ககிட்டயும் ஒவ்வொரு வார்த்தை பேசுறதுக்கும் ஓவர் திங்க் பண்ணுவேன். ம். இப்போ ஒரு 1-2 வீக்ஸ் இருக்கும் சார். நாங்க கொஞ்சம் எங்க நேட்டிவ்க்கு போடணும். ம். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா நானாவே எல்லார்கிட்டயும் போய் வாங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன பண்றீங்க, ம். அப்படி இப்படின்னு நானா விசாரிக்கிறேன். அவங்களும் என்னைய பத்தி கேக்குறாங்க. ம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நான் தானா இது, நம்ம எவ்வளவு நாள் எப்படி இருந்தோம், இப்போ ம். எப்படி மாறி இருக்கோம், ம். இப்படிலாம் இருந்துச்சு சார். ம். அதே மாதிரி ஆன்சைட்டி சார். அதாவது ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது ம். ஒரு பதட்டமாவே பேசுவேன். புது ஆள்கிட்டயோ இல்ல பழகுன ஆளுகிட்டயோ ம். ஒரு நடுக்கத்திலேயே பேசுவேன். அது ம். வந்து இப்ப கொஞ்சம் ரொம்பவே மாறிடுச்சு சார். முதல்ல இருந்ததுக்கு இப்ப ரொம்பவே மாறிடுச்சு. இந்த ம். 90 நாள் இருந்தது வந்து ஒரு எப்படி சொல்றது, ரொம்பவே என் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு சார். சூப்பருங்க. ம். அப்புறம் அதே மாதிரி எனக்கு டூ வீலர் ஓட்ட தெரியாது சார். டூ வீலர்ல கியர் வச்சது ஓட்ட தெரியாது சார் எனக்கு. ம். அது வந்து முதல்ல எனக்கு வந்து அந்த இதெல்லாம் வந்து ப்ராசஸ்லாம் தெரியும். ஆனாலும் எனக்கு ஒரு பயம், ம். பதட்டத்திலேயே இருப்பேன். ம். அந்த விஷயங்கள்லாம் வந்து மாறிடுச்சு சார். இப்ப நார்மலா நானாவே ஓட்டுறேன், எல்லாமே பண்றேன். ம். அது ஒரு எனக்கு
இது நார்மலான விஷயம் தான். பட் எனக்கு கொஞ்சம் இது வந்து எனக்கு ஸ்பெஷல் சார். நான் என்னால முடியாதுன்னு நினைச்ச விஷயம் சார் இதெல்லாம். ஆனா ம். வந்து எனக்கு கிடைச்சிருச்சு சார். சூப்பருங்க. அதே மாதிரி மெமரி பவர் சார். மெமரி பவர் முதல்ல எனக்கு வந்து சுத்தமா ஞாபகமே இருக்காது ஒரு விஷயம். இப்போ வந்துகிட்டு இன்னைக்கு வந்து இங்க வச்சு எங்க 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 வச்சு என்ன சாப்பிட்டோம், ம். எங்கெங்க போனோம், என்ன என்ன பண்ணோம், அந்த விஷயத்த அடுத்த நாள் கேட்டா கூட எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மறந்து ஒரு சில விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டுப்பேன். ம். எல்லா விஷயத்தையும் வச்சுக்கிட முடியாது. ரொம்ப எப்படி சொல்ற மறதி அதிகமா இருந்த மாதிரியே இருந்துச்சு. ம். இப்போ வந்து எனக்கு அந்த விஷயங்கள் வந்து ஷார்ட் அவுட்டா கிளியரா இருக்கு சார். ம். கொஞ்சம் ஓரளவு எனக்கு மெமரி பவர் கொஞ்சம் கிடைச்சிருக்கு சார். ம். வேற அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலா முதல்ல வந்து எனக்கு ஒரு டச் இல்லாம இருந்துச்சு சார். இப்போ வந்து கொஞ்சம் அந்த விஷயத்துல கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். ம். வேற அம்மா அப்பா கிட்ட வந்துகிட்டு கொஞ்சம் மனசு விட்டு பேசுறேன் சார். அதெல்லாம் பேச மாட்டேன். ம். பேச மாட்டேன்னா பேசுவேன். ரொம்ப நம்மளோட விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட மாட்டேன். அடுத்து என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், ம். அது வந்து பர்சனலா பேசிக்கிட மாட்டேன். இப்ப ம். எல்லாமே எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றேன். ம். வேற அவ்வளவுதான் சார். நிறைய ட்ரீம்ஸ், அதாவது ஒரு கோல் இல்லாம இருந்தேன். இப்ப கொஞ்சம் நிறைய அந்த ட்ரீம்ஸ் நிறைய எனக்குள்ள இருக்கு சார். ம். ஓகேங்க. அதாவது இங்க ஜர்னி அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி, ஒவ்வொரு பெர்சன் லைஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்துட்டு கிரிட்டிக்கலா இருக்கும். ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கைய வந்துட்டு வாழ்வாங்க. ஆமா சார். இப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு ஜெனரலா. எனக்கு தோன்ற விஷயம் இது. குடுப்பனை அப்படிங்கிற விஷயம் தான் எல்லாமே. பிராப்தம் பண்ற விஷயம் எல்லாமே. ம், உங்களுக்கு கரெக்ட்டான டைம்க்கு கரெக்ட்டான பிராப்தம்ங்கிறது வந்து இருக்கு. அதனால தான் வந்து கிளாஸ்க்குள்ள வந்தீங்க. ஜர்னி ஃபாலோ பண்ணி நல்லா இருக்கீங்க. ம், இங்க வந்து 2 விஷயம் இருக்கு. ஒருத்தர வந்து நானே வாண்டடா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா அவர் வரமாட்டாரு. ம். ஆனால் ஒருத்தர் வந்துட்டு நீங்க வேணாங்க அப்படின்னு சொன்னா கூட, இல்லைங்க நான் வந்து ஜாயின் பண்றேன், ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆமா சார். இந்த 2 கேட்டகரி என் கிளாஸ்ல கண்டிப்பா நான் பார்த்துட்டே இருக்கேன் அடிக்கடி. ம், நெறைய டைப் இருக்கு கிளாஸ்ல. ஒருத்தர் வந்து ம், ஃபர்ஸ்ட் முறை கால் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் முறையா வந்துட்டு அன்னைக்கே ஜாயின் பண்ணி, அன்னைக்கே டே 1 கிளாஸ் ஆரம்பிச்சுருவோம். இது வந்து ஒருத்தர். ஒருத்தர் வந்து வரக்கூடிய டைப் 1. ம், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு பெர்சன் வந்து கால் பண்ணுவாரு. எல்லாமே வந்து ம், கேட்பாரு. பட் அந்த ம், டைம்ல என்ன ஆகும், அங்க ஏதோ ஒரு தடை இருக்கும். ம், அந்த தடைங்கிறது ஒரு ஃபினான்ஷியலா இருக்கலாம், இல்ல டைம் ரீதியா இருக்கலாம், இல்ல மன ரீதியா இருக்கலாம், இல்ல ஒர்க் ரீதியா இருக்கலாம், இல்ல ஃபேமிலி ரீதியா இருக்கலாம். ஏதோ ஒரு ம். விஷயத்துல வந்து என்ன ஆகும், அவருக்கு ஒரு தடை ஏற்படும். ஆ, ஓகே இந்த சார். தடைங்கிறது 1 மாசம் இருக்கலாம், 2 மாசம் இருக்கலாம், 3 மாசம், 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் இருக்கலாம். இந்த தடைங்கிறது. இது வந்து டெம்பரரி தடை ஆக்சுவலா. ஓகே சார். இந்த டெம்பரரி தடைங்கிறது வந்துட்டு ஒருத்தர் முடிச்சிட்ட பிறகு அப்புறம் மறுபடியும் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணுவாரு. இது செகண்ட் டைப். ஓகே சார். தேர்ட் டைப் பண்றவங்க வந்துட்டு வருவாங்க, எல்லாமே வந்து கேட்பாங்க, கிளாஸ் ஜாயின் பண்ண மாட்டாங்க, ஜர்னி ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எதுவுமே வந்து செய்ய மாட்டாங்க. கடைசி வரையும் அந்த லைஃபே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஓகே சார். பட் நீங்களும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்ட்டான டைம்க்கு, கரெக்ட்டான பிளேஸ்க்கு வந்திருக்கீங்க. ஓகே சார். ஸோ, இந்த ஜர்னிய ஃபாலோ பண்ண உங்க ரியல் லைஃப் அப்படிங்கிறது என்ன ஆகும்னு கேட்டா வந்துட்டு, உங்களுக்கு பிடிச்ச மாரி வந்துட்டு அமையும். உங்களுக்கு பிடிச்ச லைஃப்ப தான் நீங்க வந்துட்டு வாழுவீங்களே. எஸ் சார். எஸ் சார். சரி மெயினா பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இங்க அதிகமா பேசக்கூடிய ஒரு விஷயங்கிறதுன்னு கேட்டா வந்துட்டு, இந்த மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். ஏன்னா, இன்னைக்கு மனசுங்கிற விஷயம் தான் வந்துட்டு எல்லார்ட்டயும் நான் அதிகமா பேசிட்டு இருக்காங்க. ஆமா ஸோ, சார். இந்த மனம் அப்படிங்கிறது வந்துட்டு, இந்த கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு எப்படி மாறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உணர்றீங்க? அதாவது 2 எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள்ங்கிறது என்னன்னா, கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி உங்கள் மனம் எப்போதுமே எதிர்மறையாக சிந்திக்கிற மனமா இருந்திருக்கும் மேபி. எஸ் சார். 2வதாங்கிறது வந்துட்டு உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, உங்களுடைய பாசிட்டிவிட்டி இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அதிகமா இல்லாம இருந்திருக்கும். ஸோ, அந்த விதத்துல என்ன இருக்கு கேட்டா வந்துட்டு உங்களுக்கு, இப்போ இந்த ரியல் லைஃப்ல வந்துட்டு அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறத வந்து எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? அதாவது முன்னாடி ரொம்ப ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது சொன்னா கூட, ஒரு ம். சின்ன விஷயம் கூட சொன்னா கூட ரொம்ப கோவப்படுவேன் சார். அது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ம். கொஞ்சம் இல்ல, ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அது வந்து என் கூட வேலை பார்க்குற ஒரு அண்ணனே என்னைய பார்த்து கேட்டாரு. ம். ஒரு 10 டேஸ் முன்னாடி. ம். முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ரொம்பவே டெவலப் ஆயிட்டியே தம்பி அப்படின்னா. ம். அந்த மாதிரி அது சொல்லலாம்.
ம். பிளஸ் நான் வந்து பெருசா இன்னொன்னு சொல்லிக்கிறேன். ம். நான் பெரும்பாலும் போட்டோஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன் சார். நான் முதல்ல ம். அதாவது இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போட்டோஸ் இந்த மாதிரி எதுலயுமே நான் இது பண்ணிக்கிட மாட்டேன். ம். இப்போ வந்து போட்டோஸ் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து 4 பேர் இருந்தாலும் அவங்க முன்னாடி போட்டோ எடுக்கிறதுக்கு என்னால முடியுது சார். அந்த லெவலுக்கு ஒரு ஒரு தைரியம்னு சொல்லலாம், ஒரு இது சொல்லலாம் சார். ம். ஓகே. ஆனா என்னால வந்துங்க, நான் வந்து உங்கள்ட்ட டே 1 கிளாஸ் ஆரம்பிக்கும் சொல்லியிருப்பேன். உங்களது ப்ரொஃபைல் பிக்சர் எதுவுமே இல்ல. ஏதாச்சும் வந்துட்டு இயற்கை சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ எதுனா வையுங்க. ஏதாச்சும் பறவைகள், மரங்கள், ஆமா எதனா இயற்கை சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ வைங்கன்னு நான் உங்கள்ட்ட சொன்னேன். ஆமா சார். நீங்களும் வச்சீங்க. ஆமா சார். அதுக்கப்புறம் வந்துட்டு 20 டேஸ், 40, 60, 70, 80ன்னு சொல்லிட்டு போக போக டேஸ் கவுண்ட் அங்க இன்க்ரீஸ் ஆக இப்போ ரீசென்ட் டேஸா வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வந்து உங்களது பார்க்கும்போது உங்களோட ஃபோட்டோ வச்சிருக்கீங்க ஆக்சுவலா. ஆமா சார். இப்போ வச்சிருக்கிற ஃபோட்டோ அப்படிங்கிறது வந்துட்டு முகம் பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து தெளிவா இருக்கு. பார்க்கறதுல வந்து ஒரு தேஜஸ் இருக்கு ஆக்சுவலா. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஜர்னியை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே ஃபேஸ் அங்கிறது வந்துட்டு பார்க்கறதுக்கு வந்து தேஜஸ் நிறைய இருக்குங்க. ஒரு முறை பார்த்தோம்னா மறுபடியும் பார்க்க வந்துட்டு அந்த எண்ணம் வந்துட்டே இருக்கும். இன்னும் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு. ஓகே சார். அதாவது நீங்க ஜர்னி ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கும் அந்த எண்ணம் வரும். ஆமா சார். கண்ணாடியில போயிட்டு நம்மளோட ஃபேஸை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, ஆமா சார். மத்தவங்க உங்களை பார்க்கறாங்கன்னா உங்க ஃபேஸ் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருப்பாங்க. ஓகே சார். ஸோ உங்கள் மன ரீதியான மாற்றங்கள் கண்டிப்பா வந்து இருக்குங்க. இங்க அடுத்த எஸ் சார். விஷயங்கிறது மனசுங்கிறத தாண்டி இந்த தூக்கம்ங்க நிறைய பேசுவாங்க. ஏன்னு கேட்டா வந்துட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, நான் முழுசா வந்துட்டு தூங்கி சில மாசங்கள் ஆச்சுங்க. ஏதோ ஒரு 3 ஹவர்ஸ் தூங்குறேன், ஒரு 4 ஹவர்ஸ் தூங்குறேன். பட் அந்த தூக்கம் கூட வந்து நிம்மதியா இல்லைங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் என்கிட்ட ஃபோன்ல. ஸோ உங்களுக்கு உங்களுடைய தூக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த மாதிரி மாற்றங்கள் அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க? முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுடைய தூக்கத்தின் தன்மை அப்படிங்கிறது எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க உணர்றீங்க? சார் அதாவது தூக்கம்ன்றது வந்து முதல்ல வந்து எனக்கு தூங்கவே வந்து 12, 1 மணி ஆயிரும் சார். நைட்டு. இப்போ வந்து ஆக்சுவலா வந்து இப்போ ரீசெண்டா ஒரு ஒரு கொஞ்ச நாளா ஒரு மாசமாவே எனக்கு வந்து 8, 8:30க்கெல்லாம் நான் தூங்கிடுறேன். தூங்கிட்டு காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுறேன். நடுவுல வந்து எந்திரிச்சிட்டு அப்படியே ஏதாவது தண்ணி தவிக்கிறதோ அந்த மாதிரி பண்றதுக்கு எந்திரிப்பேன். பட் அப்போ எந்திரிச்சிட்டு திருப்பி வந்து உடனே தூங்கிடுவேன். இந்த போன் நோன்றது அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது சார். நல்லா இருக்கு சார். தூக்கம் வந்து அருமையா இருக்கு சார். முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவேன் சார். ஏன்னா நீங்க நிம்மதியா தூங்கிட்டாவே ஆல்மோஸ்ட் வந்து உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துச்சுன்னு அர்த்தங்க. தூக்கம் அப்படிங்கிற விஷயம் டிஸ்டர்ப் ஆகிற காரணத்தால் தான் இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள்ங்கிறது மனுஷன் லைஃப்ல பிரச்சனையா போயிட்டு இருக்குங்க. ஆமா சார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கருவளையம் இருக்கும் கண்ணுக்கு கீழே, ஒழுங்கா தூங்க மாட்டாங்க, நைட் ஃபுல்லா ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க, காலையில வந்து சீக்கிரம் எழ முடியாது. மீறி வந்துட்டு அவங்க எர்லி மார்னிங் எழ முயற்சி பண்ணாலும் அன்னைக்கு நாள் ஃபுல்லா அவங்களுக்கு ஒரு மாதிரி மந்தமா இருக்கும். கண் எரிச்சல் இருக்கும், மனக்குழப்பம் இருக்கும், எரிச்சலா இருப்பாங்க, ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனா இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா. ஆமா சார். ஓகே. உங்கள்ட்ட வாண்டடா வந்துட்டு மக்கள் வந்து பேசுறாங்க இல்லைங்களா? ஆமா சார். அப்படி அந்த பேசக்கூடிய விஷயம் உங்களுக்கு தோராயமா எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? அந்த ஒரு உணர்வுங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஜர்னி பொறுத்தவரையும்? ஒரு சில பேரை பார்த்தாலே வந்து நம்மளை விட பெரிய ஆளு, உங்ககிட்ட எல்லாம் நம்மளால பேச முடியாது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சார். ஒரு பின்னத்துல இருந்தேன். அது வந்து இப்போ உடஞ்சிருச்சு சார். அது வந்து இப்போ ஒரு 30 days இருக்கும். 30 days-ஆ வந்து நம்ம எவ்வளவு பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களே கூட நம்ம அவங்ககிட்ட பேசும்போதுல இவ்வளவுதானா, இப்போ நான் அவங்ககிட்ட பேச முடியுது, இவ்வளவுதானா, இவ்வளவு இப்படிதான் இருக்காங்க, நம்ம தான் வந்து வெளியில ரொம்ப அப்படி பேசிடுவாங்களோ இப்படி பேசிடுவாங்களோன்னு அப்படி அவங்களும் நார்மலா என்கிட்ட பேசுறாங்க. சூப்பருங்க. அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் தான். ஓகே. இன்னொன்னு என்னன்னா, இந்த கிளாஸ் அப்படிங்கிறது நீங்க ஜாயின் பண்ணது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா? எஸ் சார், கண்டிப்பா சார். ஓகே. இன்னொன்னு கடைசி கேள்வி என்னன்னு கேட்டா, எல்லார்ட்டையும் ஜென்ரலா கேட்குற கேள்வி தான் இது. இந்த கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணாம போயிருந்தீங்கன்னா
இப்போ உங்கள் வாழ்க்கை தன்மை எப்படி இருந்திருக்கும்? கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகு ஏற்பட்ட விஷயங்கள்ங்கிறத நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ, இந்த கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணவே இல்ல. உங்களுக்கு இந்த கிளாஸ்ங்கிறது வந்துட்டு இல்லவே இல்ல அப்படிங்கிற தன்மையில, உங்க லைஃப்ங்கிறது இப்போ எப்படி இருந்திருக்கும்? அப்படின்றத கற்பனை பண்ணி பார்க்க முடியுதுங்களா உங்களால? சார் வேணாம் சார், அந்த டார்க் வேர்ல்டே வேணாம் சார். ஓகே, ஓகே. இப்போ அந்த விஷயத்தெல்லாம் வந்து நினைச்சு பார்த்தா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகுது சார். அது இப்படிலாம் இருந்திருக்கேன்றது மாதிரி இருக்கு. ஓகே, ஓகே. கண்டிப்பா. நீங்க சொல்ற விஷயத்த தான் வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. சார் அந்த விஷயத்த மட்டும் பேச வேண்டாம் சார். மத்தது வேற எதனா பேசலான்னுவாங்க. ஏன்னு கேட்டா, மனுஷன் வந்து லைஃப்ல கஷ்டப்படுறாரு. அப்படி கஷ்டப்படும்போது சில விஷயங்கள் அவருக்கு வந்து இல்லாம இருந்திருக்கலாம். அதாவது இந்த கஷ்டம்ன்றது இல்லாம இருந்திருக்கலாம்னு சொல்லி நினைப்பாங்க. பட் அந்த கஷ்டம் தான் வந்துட்டு உங்கள் சிற்றின் வாழ்க்கையில நீங்க பட்டிருப்பீங்களே. வெளிய சொல்ல வேண்டாம். அந்த கஷ்டங்கள் இருந்திருக்கும் கண்டிப்பா. ம். சொல்லுவாங்க இல்லையா? "என் எதிரிக்கும் கூட இந்த நிலைமை வேண்டாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா சார். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பீங்க. பட் அந்த கஷ்டங்கள் கடந்து வந்துட்டீங்க. இயர் ஆஃப்டர் வந்து உங்களுக்கு எப்பவுமே சரி, உங்களுடைய கடைசி மூச்சு நிக்கிற வரையும் உங்களுக்கு இனிமே லைஃப்ல கஷ்டமே இல்ல. சரிங்களா? ஏன் சொல்றேன்னா, இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணவங்க, நான் சொல்ற விஷயத்த கரெக்ட்டா ஃபாலோ பண்ணவங்க, தொடர்ந்து வந்துட்டு இந்த ஜர்னிக்குள்ளேயே இருக்கிறவங்க, ரியல் லைஃப்ல ஒரு ஒரு நாளும் புது வாழ்க்கை வந்து வாழ்றவங்க தான். நம்ம கிளாஸ்ல கலந்துக்கிட்டு, ஏற்கனவே வந்துட்டு ஜர்னி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அவங்களும் வந்து இந்த ஃபீட்பேக் கேட்டுருப்பாங்க. ம். ஸோ நான் சொல்ற விஷயம் உண்மை அப்படின்றது வந்து அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா சார். ஸோ 2026 ஆண்டு அப்படின்றது வந்துட்டு, நீங்க ஜர்னிய ஃபாலோ பண்ணிட்டு, 2027 நீங்க வந்துட்டு அந்த வருஷத்துக்குள்ள நுழையும்போது, உண்மையா சொல்றேன், உங்க லைஃப்ல நீங்க வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜ்ல இருப்பீங்க டெஃபினெட்லி. எஸ் சார். நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ ரீசென்ட்டா ஒரு 3 மாசத்துலயே உங்க லைஃப்ங்கிறது மாறியிருக்கு. ஆமா சார். நீங்க அடுத்தடுத்து ட்ராவல் பண்ண கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு இன்னும் வந்து அந்த மாற்றங்கள்ங்கிறது இருக்குங்க. ம். ஆமா சார். ஸோ கிளாஸ்ல வந்து கலந்துக்கிட்டீங்க, ஜர்னிய ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. டச்லயே இருங்க. உங்க லைஃப் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மேஜிக்கா வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா சார். ஏன்னா, கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இருந்த நெகட்டிவிட்டிங்கிறது இப்ப இல்லவே இல்ல. இப்போ டோட்டலி பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு டெர்ம்ல தான் வந்து போயிட்டுருக்கு லைஃப் இப்போதைக்கு. எஸ் சார். எஸ் சார். சரிங்களா? சரி, ஓகேங்க. ஸோ கிளாஸ் கலந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. டச்லயே இருங்க. எல்லாமே காட் கிரேஸ் தான் சார். கண்டிப்பாங்க. நான் சொல்லிக்கிறேன் சார். அவங்க பாக்குறவங்களுக்கும் சொல்லிக்கிறேன். எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதான் சொல்லுவேன். அதாவதுப்பா ஒண்ணுமே கிடையாது. இப்ப நானே வந்துட்டு ஒரு 10 வீடியோ வந்துட்டு மேக் பண்றேன்னா, அந்த 10 வீடியோலயும் சொல்லுவேன். ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுன்ட்டு. ம். பட் அந்த 10 வீடியோல நம்ம சொல்ற விஷயம் எல்லாருக்கும் வந்து ரீச் ஆகும். பட் த திங் இஸ் அவங்க ஜர்னிக்குள்ள வராங்களான்றது தான் கேள்விங்களே. எஸ் சார். அவங்களுக்கு அந்த அதாவது டைம் வெளியே இருந்து அமையணும். பாக்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் இந்த விஷயங்கள்லாம் எப்படி ம். ஆம், எப்படி உங்களோட லைஃப் சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும். நானும் ம். அப்படிதான் நினைச்சேன். இதெல்லாம் சும்மான்ற மாதிரி தான் நானும் நினைச்சேன் சார். ஓப்பனா சொல்றேன். ம். ஓகே, ஓகே. ம். நான் வந்து சும்மா எப்படிடா நானும் இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இந்த இது 90 நாள் இருக்கிறதுக்கு முன்னாடி நான் 55 நாள் வரை இருந்தேன். ம். இந்த நோ ஃபேப்ல இருந்தேன். இருந்து ஃபெயிலியர் ஆயிட்டேன். ம். அப்ப வந்து நான் என்ன இதுல என்ன இருக்க போகுது எல்லாம் சும்மா, இது ம். ஒரு இதுதான், இப்படி எல்லாம் இருந்தோம்னா ஒன்னும் இல்ல, எப்போ நம்ம இருந்தோமே, ம். இன்னும் ஒரு சேஞ்சும் இல்ல அப்படின்ற மாதிரிதான் இருந்தேன். ம். பட் காட் பிரேஸ் வந்து நீ வந்து இங்க போயிடணும், போய் நல்லபடியா ஆகணும்ன்ற வந்து கடவுளோட இது போல ஒரு முடிவு அவருக்கு. முடிவு அவருக்கு. ம். ம். அதனாலதான் நான் இங்க வந்தேன். வந்து ம். என்னோட இது கஷ்டங்கள்லாம் தீர்ந்துருச்சு. ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தான், வெற்றிக்கு கொஞ்சம் தான் பக்கத்துல இருக்கேன் ம். அப்படின்ற மாதிரி என்னோட மனநிலை ஸ்ட்ராங் படுத்திக்கிட்டேன், திடப்படுத்திக்கிட்டேன். ம். நீங்களும் எல்லாரும் பாக்குறவங்க இதுல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி உங்களோட லைஃப மாத்திக்கோங்க. ம். அவ்வளவுதான். இப்ப இன்னொன்னு சொல்லட்டுங்களா? இப்ப சில பேர் வந்து என்கிட்ட ஃபோன்ல கேட்பாங்க. ம். சார் ஃபீட்பேக் சொல்றாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் நீங்க வந்து காசு குடுத்து பேச வைக்கிறீங்களா? ஒரு சரி 3000, சரி. 5000 நீங்க வந்து அவர்ட்ட காசு குடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபீட்பேக் வாங்குறீங்களான்னு கேட்பாங்க என்கிட்ட. நான் சொல்லுவேன், அந்த மாரி நான் காசு குடுத்து ஃபீட்பேக் வாங்கி போட்டு என்னப்பா பிரயோஜனம்? ஏன்னா, ஒருத்தரும் ஜர்னிய ஃபாலோ பண்ணிட்டு, அவங்களுடைய ரியல் லைஃப்ல ஏற்பட்ட விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ, அவங்க சரி சொல்றது எல்லாமே உண்மைதான். ஸோ, அப்படியேப்பட்ட விஷயத்த நாம வந்து காசு குடுத்து வாங்கி போடுறோம்னா, அவங்களுக்கு வந்து சொல்லும்போது அந்த உணர்வு இருக்காது இல்லையா? சரி. ஜஸ்ட் ஒரு நடிப்பு தானே அது எல்லாமே. ஆமா சார்.
அவங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்காது, எனக்கும் அந்த ஃபீல் இருக்காது. வீடியோ பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஃபீல் இருக்காது. ம், ம், ம். காசு கொடுத்து வீடியோஸ் போடணும் அப்படின்ற அவசியம் என்பது சுத்தமாக வந்து எனக்கு இல்லைங்க ஆக்சுவலாக. ஏன் சொல்கிறேன்னா, ஃபீட்பேக் கொடுக்குற ஒருவரும் அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. என்கிட்ட இப்போ நீங்கள் இன்னைக்கு கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கு ம், முன்னாடி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ம், ஃபீட்பேக் ஆமா. கொடுக்குறதுங்கிறதுல உண்மைதான், ஜர்னியை ஃபாலோ பண்ணுறது உண்மைதான், ரியல் லைஃப் மாறுறதெல்லாம் உண்மைதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டால், கரெக்டான பாசிட்டிவ் பர்சன் மட்டும்தான் வந்து கிளாஸ்க்குள்ளே வருவாங்களே. ஆமா சார். அது இல்லாமல் அவங்களுக்கு அந்த டைம்ங்கிறது அமைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்துடுவாங்க. பட் டைம்ன்றது அமையலைன்னா, நான் 10 வாட்டி ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூட கண்டுக்கவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகேங்க. தேங்க்ஸ் தவிர்த்து வேற எதுவும் சொல்ல முடியல சார். நீங்க ரொம்பவே இந்த விஷயத்த எடுத்து பண்றதே வந்து ஒரு நல்ல விஷயம் சார். ம். தேங்க்யூ சார், தேங்க்ஸ். ஓகே. ஏன்னா நானும் ஒரு காலத்தில் வந்து கஷ்டப்பட்டவன் தான் இதனால். அப்புறம் லைஃப்ங்கிறது வந்துட்டு மாறிச்சு. சரி நம்ம நல்லா இருக்கோமே, அப்போ மற்றவங்களும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு முயற்சி தான். முதல்ல இந்த யூனிவர்ஸ்க்கு தான் சார் நன்றி சொல்லணும், பிரபஞ்சத்துக்கு. உங்களோட வீடியோஸ் எல்லாம் வந்து என் கண்ணு முன்னாடி வந்திருக்கு பாத்தீங்களா. அதெல்லாம் எப்படி சொல்றது, நான் இப்பவுமே நோ ஃபேப்னு சொன்னா உங்க வீடியோஸ் எல்லாம் எனக்கு வராது சார் சுத்தமா. ஆனா எப்படி அந்த வீடியோ வந்துச்சுன்னே தெரியல. நோ ஃபேப் சேலஞ்சுன்னு போட்டாக்கா, இப்ப சும்மா போட்டாக்கா சர்ச்சிங்ல உங்க இது வராது. ஆனா வந்து அன்னைக்கு வந்த உடனே உங்களுக்கு கால் பண்ணி நான் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன்னா, நாட் வந்து நார்மல் விஷயம் கிடையாது. இது வந்து கடவுளோட இதுதான், அவரு சொல்லிதான் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகே. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, டு பி ஃப்ராங்க், என்னன்னா எல்லாராலையும் நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் பார்க்க முடியாதுங்க. அதாவது நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோ நிறைய பேருக்கு வந்து கண்ணில் படாது. உண்மையாவே யாருக்கு இந்த ஒரு பிராப்தம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கண்ணில் படுமே அந்த வீடியோஸ்ங்கிறது. ஆமா சார். இது வந்து ஒரு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்புங்கிறது, சரி கண்ணில் பற்றுச்சென்ற பட்சத்தில் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு என்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டெப்பு. கான்டாக்ட் பண்ணிட்டு கிளாஸ்க்குள்ளே வந்து ஜர்னியை ஃபாலோ பண்ணுறங்கிறது தேர்ட் ஸ்டெப்பு. உங்களுக்கு அந்த 3 ஸ்டெப்பும் இருக்குது ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில். ஏன்னா சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே முடிஞ்சிடும், சில பேருக்கு செகண்ட் ஸ்டெப்லேயே முடிஞ்சிடும். பட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தாண்டி செகண்டு தாண்டி தேர்டுக்கு வந்திருக்கீங்கன்னா டெஃபினெட்லி வந்து உங்களுக்கு அந்த பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் வந்துட்டு ரியல் லைஃப்பில் இன்றைக்கி இந்த 28 ஏப்ரல் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்து நம்ம இந்த ஃபீட்பேக்ன்றது பேசிகிட்டு இருக்கோம். பிகாஸ் நீங்கள் ஜர்னியை வந்துட்டு உண்மை தன்மையாக ஃபாலோ பண்ணீங்க, ஜர்னிக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்க, எனக்கும் உண்மையாக இருந்தீங்க, பிரபஞ்சத்துக்கும் உண்மையாக இருந்தீங்க, உங்கள் வாழ்க்கைக்கும் உண்மையாக இருந்தீங்க. உங்களுக்கும் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு கண்டிப்பாக. ஏன்னா நான் ஒருத்த மட்டும் எஃபோர்ட் போட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஜெயிக்க முடியாது. நானும் எஃபோர்ட் போடணும், நீங்களும் எஃபோர்ட் போடணும். 2 பேரோட எஃபோர்ட் தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த ரியல் லைஃபோடைய விஷயமேங்களே. கரெக்டுங்களா? ஏன்னா இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாதுங்க உண்மையாகவே. ஜர்னிங்கிறது ஃபாலோ பண்ணுறது, ரியல் லைஃப் மாறுறது, கிளாஸ் இருக்கிறது, இது மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றும் நிறைய பேர் தெரிலிங்க. ஸோ கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கு. அந்த கொஞ்சம் பேர் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுவரை எனக்கு சந்தோஷம் தாங்க. ஓகே சார், ஓகே சார். சரி, ஓகேங்க. ஸோ உங்கள் டைம் கொடுத்து ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஏன்னு கேட்டால் எல்லோரும் இன்றைக்கி பயங்கர பிஸியில் இருக்காங்க. இல்லை ஏன்னு கேட்டால் உண்மையாக சொல்கிறேன், நான் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்துட்டு லைஃப்ங்கிறது பிஸி தான். அவங்க வந்துட்டு சிற்றின்பம் பேரின்பம் அப்படிங்கிற எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி, ஒருத்தரோட இண்டிவிஜுவல் லைஃப்ங்கிறது பயங்கர பிஸியான லைஃப் தான். பட் அந்த பிஸியான லைஃப்பில் ஒரு குறிப்பிட்ட டைம்ங்கிறது ஒதுக்கி ஃபீட்பேக் கொடுத்து மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு மனசு தான் வந்துட்டு உண்மையாக வந்துட்டு கிரேட்டுங்க. ஓகே சார். ஏன்னா நீங்கள் நினச்சிருக்கலாம், ஐ மீன் நீங்கள் சொல்லியிருக்கலாம், இல்லைப்பா ஃபீட்பேக்லாம் வந்துட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக சொல்லியிருக்கலாம். பட் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க இல்லையா, அதே வந்துட்டு உண்மையாக பெரிய விஷயம்தான். ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்குறேன்னு சொல்லி டைம்ங்கிறது அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அது உண்மையாகவே எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயந்தாங்க. ஸோ அதனால் நான் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து தேங்க்யூ சொல்லணுமே. சரிங்க, ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வந்துட்டு டச்லேயே இருங்க. மறுபடியும் வந்துட்டு உங்களுடைய டே கவுண்ட்ங்கிறது இம்ப்ரூவ் ஆக லைஃப் அங்கிறது மாறும்போது அப்டேட் பண்ணுங்க எனக்கு. சரிங்களா? ஓகே சார். சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச். பாய்ங்க. பாய் சார்.